வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் 9ஆம் ஆண்டுக்குரிய 2ஆம் தவணை பரீட்சை வவுனியா தெற்கு வலயத்தில் நடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த பரீட்சை வினாத்தாள பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நேற்றைய வகுப்புல நாங்கள் 11 வினாக்களை கலந்துரையாடி இருந்தோம். இப்போ நாங்கள் 12வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்கு. அந்த படத்தை நான் கொண்டு காட்டுறேன். இந்த இடத்துல எக்ஸ் வந்து குறிக்கப்படணும். அப்போ அதை நாங்கள் அந்த கேள்வியில மாற்றிக்கொள்வோம். ஓகே தானே? சரி. இப்ப இந்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்வியில முதலாக நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய பெரும்பாலும் என்னன்னு சொன்னா இந்த வை. இந்த நேற்றும் ஒரு கேள்வியில பார்த்தீங்கன்னாங்க, நேற்று வந்து முதலாவது கேள்வி நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள கூட்டுத்தொகையை நான் சொல்லி தந்தேன். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு கோணம் வையா இருந்து இன்னொரு கோணம் 130 இருந்தா இந்த ரெண்டு கோணங்களும் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ரெண்டோட கூட்டுத்தொகை எத்தனையா இருக்கும் பிள்ளைகள்? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180 அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா 180 வரும். அப்ப 130ஐயும் வையையும் கூட்டினால் 180 வரும். 180 வரும். காரணம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 போடுவோம். காரணம் சரியா? இனி இந்த 130 இல்லாம பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் 130 கழிப்போம். அல்லது இந்த 130 நேர் தானே, 130க்கு முன்னுக்கு இந்த குறியும் இல்லாட்டி அவர் நேர். சரியா? மறையண்டா மறை இருக்கு. அப்ப நேர் தானே. இப்ப இங்க கூட்டு பெற கணிதம் சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும் கழிப்படும். கழிப்படும். அப்ப 180ல இருந்து 130 போனா 50 பாகையாக இருக்கும். 50 பாகையா இருக்கும். அப்ப y7 50 கண்டுபிடிச்சிட்டோம். y7 50 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி எக்ஸ காண்றதுக்கு என்ன செய்யலாம்? என்ன தேட்டம் படிச்ச நீங்க எக்ஸ் காண்றதுக்கு? எக்ஸ் காண்றதுக்கு என்ன தேட்டம் படிச்சிருக்கீங்க? இன்னொரு 180 சம்பந்தப்படுத்தி முக்கோணத்துல அகக்கோண கூட்டுத்தொகையை பாவிக்கலாம். என்ன? முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை. முக்கோணத்துக்கு 3 அகக்கோணங்கள் இருக்கும். அந்த 3 அகக்கோணங்களையும் கூட்டினா எத்தனை பாகை வரும்? 180 அப்ப 50ஐயும் இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் 3 அகக்கோணங்களையும் கூட்டினா 180 பாகை வரும். காரணம் என்ன? முக்கோணியின் முக்கோணியின் அக கோண கூட்டுத்தொகை 180. முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை 180. அப்ப ஒரு எக்ஸையும் கூட்டினா மொத்தம் எத்தனை எக்ஸ் வரும்? ஒரு எக்ஸையும் கூட்டினா மொத்தம் எத்தனை எக்ஸ் வரும்? மொத்தமாக 2x வரும். சரியா? இனி என்ன செய்யலாம்? இந்த 50 வந்து 2xோட கூட்டுப்படுற. அப்ப சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? 180ல இருந்து கழிப்படும். என்ன? 50 கழிப்படும். 150ல இருந்து 50 கழிப்பட்டா 20x7 20x7 180 50 போனா 130 வரும். 130 வரும். சரியா? இனி என்ன செய்யப்படும்? இந்த 2 இல்லாம பண்ணணும். அப்பதான் எக்ஸ்ட்ரா காணணும். சரியா? அப்ப 2 பெருக்குப்படுது. சரியா? மற்ற பக்கம் போனா பிரிப்படும். அல்லது என்ன செய்யப்படும்? 2 இல்லாம பண்றதுக்கு சமன்பாடு 2ஆல பிரிக்கிறது. சமன்பாடுக்கு 2 பக்கமும் ஒரே வேலையை செய்யணும் இல்ல? இப்ப இஞ்சால 2ஆல பிரிச்சா மற்ற பக்கம் 2ஆல பிரிக்கணும். சரியா? இதுதான் சரியான முறை பிள்ளை. 2 அங்கால போனா பிரிப்படும் என்று அது சொல்லிட்டோம். அதான் இல்லைங்க. உண்மையான முறை என்னன்னு சொன்னா 2x 130 எக்ஸ 2x ஒரு எக்ஸா மாத்தோம். அப்ப 2 பெருக்கப்படுறத இல்லாம பண்ணணும்னா அதே பெருமானத்தை பிரிப்போம். சமன்பாடுல ஒரு பக்கம் 2ஆல பிரிச்சா மற்ற பக்கமும் 2ஆல பிரிப்போம். ஒரு சமன்பாடுக்கு 2 பக்கமும் சமமான வேலைகளை செய்யணும். அப்ப இந்த ரெண்டையும் வெட்டுவோம். வெட்டினா எக்ஸ் வரும். அதனால 130 2ஆல பிரிச்சா இருக்கணும். அப்படியே எத்தனை வந்தது? 130 2ஆல பிரிச்சு எத்தனை வந்தது? 65 பாகை. அப்ப x7 65 பாகையில வந்திருக்கும். ஓகேவா? இப்ப 13வது போமா?
விளங்காட்டி கேட்கலாமா? விளங்காட்டி கேளுங்க. இந்த ஸ்பாட் டக்கு டக்குன்னு கேளுங்க. 13வது கேள்வி பாருங்க. 13வது கேள்வியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தொடர் ஒன்று இருக்கு. சரியா? ஒரு தொடர், ஒரு எண் கோணம் இருந்தா சரியா? அப்ப நாங்க அவரோட பொது உறுப்பை காண்ட்டாங்க. பொது உறுப்பு எண்கோளங்களோட பொது உறுப்பை காண்ட்டான். சரி, காணுங்கம்மா. பொது உறுப்பை காணுங்கம்மா. என்ன இருந்திருக்கு? 13வது கேள்வி. 13வது கேள்வி என்ன இருந்திருக்காங்க? 15ஆம். சரி, அதோட எத்தனை கூடுது? அடுத்து 19ஆம். எத்தனை கூடுது? 23ஆம். அடுத்து 27ஆம். இப்படியே போயிட்டு இருக்கிறார். சரியா? இப்படியே போயிட்டு இருக்கிறார். அப்ப இந்த தொடர்ல பொது உறுப்பை கேட்டிருக்கு. சரியா? பொது உறுப்பை காண்றதுக்கு முன்பு நாங்க பொது வித்தியாசம் எவ்வளோன்னு காணணும். சரி, இந்த ஸ்டெப்ல இந்த ஓர்டர்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி கிடைக்காது. பொது உறுப்பை காண்றதுக்கு முதல் பொது வித்தியாசம் எவ்வளோன்னு காணணும். பொது வித்தியாசம். வித்தியாசம் வித்தியாசத்தை எப்படி காண்றது? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இலக்கத்தின் வித்தியாசத்தை எப்படி காண்றது? இப்போ வித்தியாசத்தை எப்படி காண்றீங்க? இரண்டாவது உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கணும். சரியா? ஏதாவது அடுத்து வார ரெண்டு உறுப்புகள்ல இருந்து இரண்டாம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிப்போம். இப்போ 19ஐயும் 15ஐயும் எடுத்தோம்னா 19ல இருந்து 15 கழிப்போம். அல்லது இந்த ரெண்டு 23ஐயும் 19ஐயும் எடுத்தோம்னா 23ல இருந்து 19 கழிப்போம். அல்ல இந்த ரெண்டையும் எடுத்தீங்கன்னா 27ல இருந்து 23 கழிப்போம். ஏதாவது அடுத்து வார ரெண்டு உறுப்பை வச்சுக்கொண்டு நாங்க பொது வித்தியாசத்தை காணலாம். ஆனா ரெண்டாம் உறுப்புல இருந்தா முதலாம் உறுப்பை கழிப்போம். சரியா? ஓகே. அப்ப நம்ம இப்படி இந்த ரெண்டையும் எடுப்போம். இந்த ரெண்டையும் எடுப்போம். இந்த ரெண்டையும் எடுத்தா இந்த ரெண்டையும் எடுத்தா 19ல இருந்து 15 கழிக்கணும். 19ல இருந்து 15 கழிச்சா எத்தனை வர போகுது? பொது வித்தியாசம் 4. சரி, இங்க பாருங்க, 4 நாளா தான் கூடிக்கொண்டு போகுது. என்ன 4 நாளா கூடிக்கொண்டிருக்க பாத்துனீங்களா? 4 கூட்டினா 19. அதனால 19ஓட 4 கூட்டினா 23. 23ஓட 4 கூட்டினா 27. சரி, அப்ப 4 நாளா கூடிட்டு இருக்கிறதால பொது வித்தியாசம் வந்து 4. சரியா? எல்லாருக்கும் பொதுவான வித்தியாசம் 4ஆக இருக்கு. இனி நாங்க பொது உறுப்பு எழுத போறோம். சரியா? இதான் எங்க கேள்வி. பொது உறுப்பு தான் கேள்வி. அப்ப பொது உறுப்பு எழுத போறோம். ஈஸி இல்லை, ஈஸி, பயங்கர ஈஸி. என்ன செய்யணும்? இந்த 4 கொண்டு வந்து அப்படியே போடுறது. சரியா? 4 கொண்டு வந்து அப்படியே போட்டுட்டு 4 என்னது போடணும். பொது வித்தியாசம் என்ன வந்துச்சோ அதோட என்ன போட்டு எழுதணும். இப்ப 5 பொது வித்தியாசம் வந்திருந்தா 5 எண், 7 வந்திருந்தா 7 எண் என்று போடுறது. போட்டுட்டு இனி முதலாம் உறுப்பு சரியா வருதான்னு செக் பண்ணுவோம். முதலாம் உறுப்பை காணணும்னு சொன்னா எண்ணுக்கு பதிலா ஒன்றை போடும். சரியா? 4 எண் முதலாம் உறுப்பை காணப்படும்னா எண்ணுக்கு பதிலா ஒன்றை போட போறோம். 4 தர 1 எத்தனை? 4 தர 1 4. ஆனா இங்க எத்தனை இருக்கு? 15 இருக்கு. அப்ப 4ஓட எத்தனைய கூட்டினா 15 வரும்ல? 4ஓட எத்தனைய கூட்டினா 15 வரும்? எத்தனைய 11. 11 கூட்டினா தான் 15 வரும். 11 கூட்டினா தான் 15 வரும். ஆகவே 4 எண்ணோட நாங்க 11 கூட்டுவோம். இதுதான் பொது உறுப்பு. இனி பாருங்க, எத்தனையாம் உறுப்பை காண்றாலும் இவரை வச்சு காணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த தொடர் 5ஆம் உறுப்பு எத்தனை பேர்? இந்த தொடர்ற முதலாம் உறுப்பு 15, அடுத்த 4 கூடி 19, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு 23, 4ஆம் உறுப்பு 27, 5ஆம் உறுப்பு எத்தனை? 5ஆம் உறுப்பு எத்தனையா இருக்கும்? எத்தனையா இருக்கும் 5ஆம் உறுப்பு? தெரியாதா? 31. 31ஆக இருக்கும். 4 கூடுமே, 4 கூடிச்சுன்னா 31ஆக இருக்கும். 5ஆம் உறுப்பு 31ஆக இருக்கும். இப்ப நாங்க இதுல போட்டு பார்ப்போமா சரியா வருதாண்டு? 5ஆம் உறுப்பை காணுமா? 5ஆம் உறுப்பு நாங்க உருவாக்கின இந்த பொது உறுப்புக்குரிய சமன்பாடுல 5ஆம் உறுப்பு சரியா வருதான்னு பார்ப்போம். பொதுவாக 4 5ஆம் உறுப்பை காண்றதுக்கு எண்ணுக்கு பதிலா என்னத்தை போடணும்? 5ஆம் உறுப்பை காணணும்னா எண்ணுக்கு பதிலா என்னத்தை போடணும்?
5 போடும். 5ஆம் உறுப்பை கேட்டா இதுக்கு பதிலா 5 போடும். நம்மளால தக 11. இப்போ உங்களுக்கு தெரியும் கூட்டலுக்கு முன்னுக்கு பெருக்கலை தான் முதல்ல செய்யணும் பொட் மாசோட இல்லை. அப்புறம் 5ம் 16ம் 5ம் 11ம் 16 போடுறீங்க சரியா. கூட்டலும் பெருக்கலும் வந்தா பெருக்கலை தான் முதலாவது செய்யும். அப்ப 4 தர 5 20. 4 தர 5 20. 20ஓட 11 கூட்டினா 31. சரியா வந்ததா? 31 சரியா வந்துச்சா? அப்ப நம்ம உருவாக்கினா பொது உறுப்பு சாமான் சரி. இப்படி செக் பண்ணணும் சரியா. இப்படி ஒரு செக் பண்ணி பார்ப்போம். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஈஸியா பொது உறுப்பு நாங்கள் எழுதில. பொது உறுப்பு எப்படி எழுதணும்னா முதலாவது இந்த தொடர்ற பொது வித்தியாசத்தை காணணும். அது எப்படி காண்றது? ஏதாவது அடுத்து வர 2 உறுப்புல 2ஆம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கும். 19ல இருந்து 15 போனா 4. இனி 4 கொண்டு வந்து இப்படியே போட்டு 4 எண். 4 எண்ணு போடும். 4 எண் தானே முதலாம் உறுப்பை வச்சுக்கொண்டு இந்த சமன்பாடை செட் பண்ண போறோம். எண்ணுக்கு பதிலாக ஒன்றை போட்டோம்டா 4 தர 1 4. ஆனா முதலாம் உறுப்பு 15 இருக்கு. அப்ப 4ஓட 11 கூட்டினா தான் 15 வரும். விளங்கினதா? அவ்வளவுதான் பொது உறுப்பை அந்த சமன்பாடு அவ்வளவுதான். அடுத்த கேள்விக்கு போவோம். சரியா. வேற வேற தொடர்களுக்கு பொது உறுப்பு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்களா? வேற வேற கேள்விகளுக்கு பொது உறுப்பு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது நாங்கள் பின்னங்கள் மற்றது பின்னங்களை சுருக்க தொடர்பான கேள்வியை பார்ப்போம். 14வது கேள்வி. 14வது கேள்வி போவோம். பொட்மாஸோட எல்லாம் படிச்சுட்டீங்க, பின்னங்களை பேக்கெல்லாம் படிச்சுட்டீங்க. அப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். ஒரு கலப்பு பின்னம் ஒன்று தரப்பிறகு 3உடன் 5ல் 3. அங்கால நேற்று படிச்சுனாங்க. இன்னண்டா 9ன் மேல் 4. 9ன் மேல் 4 என்று தரப்பட்டிருக்கு. ஓகேவா? சரியா? இதுதான் கேள்வி. 14வது கேள்வி. அப்ப முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை நாங்க முறைமை இல்லா பின்னவா மாற்றுவோம். சரியா? முறைமை இல்லா பின்னவா மாற்றுவோம். அது ஈஸியான சரியான லேஸ். எப்படி? இந்த 5 இந்த 5 அப்படியே போடும். பகுதி எண் 5 அந்த 5 அப்படியே போட போறோம். இனி மேல என்ன போட போறோம்? இந்த 2ஐயும் பெருக்குவோம். 5 தர 3. சரியா? 5 தர 3 15. மேல இருக்கிற 3 என்ன செய்வோம்? மேல இருக்கிற 3 15 கூட்டணும். கூட்டணும். வெரி குட். கூட்டணும். சரியா? திரும்ப சொல்றோம் பாருங்க. சரி மாறி போட்ட 3 15 15 3 எத்தனை வந்து 18. இது பாருங்க. முதல்ல இந்த இருக்க நம்பர் அவர் அப்படியே கொண்டு இதுல போடுவோம் 5. பிறகு இந்த இருக்கு இந்த 2 பேரும் இந்த 2 பேரையும் பெருக்கணும். 5 தர 3 15. வார விலையோட மேல இருக்கிறவரைய கூட்டணும். வார விலையோட மேல இருக்கிறவரைய கூட்டணும். அப்ப 15 3 18. இன்னென்று சொன்னா என்ன பிள்ளை? இன்னென்று சொன்னா என்ன? கூட்டலாம், கழித்தலாம், பெருக்கலாம், பிரித்தலாம். இன்னென்று சொன்னா என்ன? பெருக்கல். வெரி குட். பெருக்கல். சரியா? அபிஷிகா மட்டும்தான் விட சொல்றாங்க. மற்ற எல்லாரும் நித்திரையா? தன்ஷியன் நித்திரை சொல்றீங்களோ இல்ல எழுந்து இருக்கீங்களா? தன்ஷியன் ஓம் சார். தானே. சுமையா நித்திரையோ? சுமையா சுமையா குட் மார்னிங். சுமையா சுமையா இருக்கீங்களா? நித்திரையோ சுமையா? அல்லது இல்ல இல்ல. ஓகே 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 சரி குட். அப்ப இந்த மங்காள என்ன இருக்கு? 9ன் மேல் 4. 9ன் மேல் 4. ஓகேவா? சரி இனி வெட்டலாம் இல்ல? 4ஐயும் 5ஐயும் வெட்டலாம். 4ஐயும் 5ஐயும் வெட்டலாம். பகுதி என்னாலும் தொகுதி என விடலாம். தொகுதி என்னாலும் பகுதி என விடலாம். பகுதியும் பகுதியும் வெட்டலாம். தொகுதியும் தொகுதியும் வெட்டலாம். அவ்வளவுதான். செஸ் போர்ட்ல இப்படி ஒரு சிப்பாய் காய கொண்டு போய் நேர நேர வெட்டலாம். என்ன நீங்க விளையாடி இருப்பீங்க செஸ் போர்டால முன்னுக்கு இருக்கிற காயத்தான் வெட்டலாம். அந்த மாதிரி இந்த இதை வெட்டுறதுக்கும் இதுவும் ஒரு கேம் மாதிரி தானே. இதுவும் ஒரு கேம் தான். கணிதமே ஒரு கேம் தான். விளையாட்டு. சரியா? ஜாலியா படிக்கலாம். அப்ப இதுல
மேல இருக்கிற கீழே இருக்கிறதால மேல இருக்கிறது, மேல இருக்கிறத கீழே இருக்கிறத வெட்டலாம். பகுதியையும் பகுதியையும் வெட்டலாம், தொகுதியையும் தொகுதியையும் வெட்டலாம். சரியா? அப்ப என்னதை வெட்டலாம் இதுல? இதுல எது வெட்டக்கூடியமா இருக்கு? 9ஐயும் 18ஐயும். 9ஐயும் 18ஐயும் வெட்டலாம். 9ஆல 9 வெட்டினா ஒரு முறை. 9ஆல 9 வெட்டினா ஒரு முறை. 9ஆல 18 வெட்டினா எத்தனை முறை? எத்தனை முறை? 2 முறை. இனி வேற ஒன்றையும் வெட்டினாது. அப்ப 2 தர 4, 2 தர 4 8, 5 தர 1 5, 5 தர 1 5. இனி நம்ம இதை கலப்பு பின்னமா மாத்தி கொடுத்துருவோம். என்ன கலப்பு பின்னமா மாத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமா மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? இனி இவன் அப்படி கலப்பு பின்னம் அதை திரும்ப பழைய மாத்திரண்டா அங்கேயும் அதே ஸ்டெப், முதலாவது ஸ்டெப் சரி 5 கொண்டு அப்படியே போடுவோம். 5 கொண்டு அப்படியே போடுவோம். சரியா? ஸ்டெப் மாறில பாருங்க. இனி என்ன செய்ய போறோம்? 5 8 5ஆல பிரிக்க போறோம். 8 5ஆல பிரிச்சா ஒரு முறை. என்ன ஒரு முறை தான் வரும். ஒரு முறை. அப்ப 5 கொண்டு 5 எத்தனை மிச்சம் பிள்ளைகள்? 3 மிச்சம், 3 மீதி. சரியா? ஒரு முறையும் 3 மீதி. அந்த ஒரு முறை என்றதை முன்னுக்கு போடுவோம், 3 மீதியை பின்னுக்கு போடுவோம். சரி மேல போடுவோம். திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த 5 தூக்கி கொண்டு அப்படியே எழுதுது. பிறகு 8 5ஆல பிரிக்குது. 8 5 8 5 என்ன? 8 5ஆல பிரிக்கணும் தானே. ஒரு முறை வரப்போது அந்த முறையை முன்னுக்கு போடுறது, மீதியை மேல போடுறது. அவ்வளவுதான். ஓகேவா? சரியென்றா சரி போட்டுருங்க, இல்லை என்றா இது என்று இதை வெளியிடுறது. நம்ம அடுத்த கேள்வி போ. ஐயா, அடுத்த கேள்வி என்ன சொல்ற? வட்டம். வட்டம் வட்டத்தின் பரவின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குல்ல, படிச்சுட்டீங்கல்ல? சரி, அந்த பாடத்துக்கு போவோமா? வட்டம் வட்டத்தில பரவிக்கு, அதாவது வட்டத்தில பரவி வட்டத்தில சுற்றளவு ரெண்டும் ஒண்ணுதான். முடியல ஒட்டகத்து சொற்கள் தமிழ்ல படிப்போம். ஏனே ஒட்டகத்து சொல்லு பூ, மலர், புஷ்பம் என்றெல்லாம் படிப்போம் இல்ல? அந்த மாதிரி பரிதி சுற்றளவு ஒன்றுதான். சரியா? அப்ப இங்க பாருங்க, இந்த படம் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. விட்டத்துக்கு 14 போட்டிருக்காங்களா, இல்லாட்டி ஆரைக்கு 14 போட்டிருக்காங்களான்னு ஒரு விளக்கம் இல்லாம தந்திருக்கு. ஏன்னா விட்டத்தை ஃபுல்லா கீறி போட்டு 14ன்னு குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆரை தான் 16 எடுத்துக்க முடியுமா? ஆரை தான் 16. என்னோட ஒரு சைட்ல என்ன குறிச்சிருக்காங்க. என்ன அப்ப யார் சொல்ல போறீங்க? வட்டத்துல சுற்றளவு சமன்பாடு ஞாபகம் இருக்கிறாங்க, யார் சொல்ல போறீங்க? யாரு சொல்ல போறீங்க எனக்கு? யாருக்கும் தெரியாதா? வட்டத்துல சுற்றளவு சமன்பாடு, வட்டத்துல சுற்றளவு, வட்டத்துல சுற்றளவுக்கு சமன்பாடு, வட்டத்துல சுற்றளவுக்கு சமன்பாடு கிடையாது. கபிஷிகா சொல்லுங்க, என்ன சமன்பாடு? 2πr. வெரி குட். 2πr. 2πr மറ്റാவது தெரியாட்டி பிரச்சனை இல்லை, இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இது நம்ம ஏஎல் போனாலும் இந்த சமன்பாடு சேர்க்க முடியும். சரியா? இதெல்லாம் கணித விஞ்ஞானம் தானே படிக்க போறீங்க. ஏன்னா அப்ப அங்க வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா ஒரு முக்கியமான சாப்பாடு. கணிதத்துல இப்படித்தான் முடியாது, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி தெரிஞ்சிட்டு போறதுக்கு மற்ற பாடங்கள் இல்லை. 9ஆம் ஆண்டு படிச்சது 10ஆம் ஆண்டுக்கு தேவையில்லை, 10ஆம் ஆண்டு படிச்சது 11ஆம் ஆண்டுக்கு தேவையில்லை. அது மற்ற பாடங்கள். கணித பாடத்துல நம்ம 6ஆம் ஆண்டுல படிக்கிற பாடத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியான பாடங்கள் தான் கணிதம். அப்ப இந்த சமன்பாடு எங்களுக்கு ஏஎல்லையும் தேவை. சரியா? வட்டத்திர சுற்றளவு சமன்பாடு 2πr. இங்க பையன்டா, பைக்கு பதிலாக தருவாங்க 22 என்ற பின்னத்தை நாங்க பிரதியிடுவோம். பை 22 என்று போடணும். ஆறுன்னு சொன்னா ஆறை, ஆறுன்றது இங்க ஆறு இங்க ஆறுன்னு சொல்றது ஆறு. ஆறை என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? ஆறை என்றா மையத்திலிருந்து பருதிக்கு உள்ள நீளம். மையத்திலிருந்து வட்டத்தில மையத்திலிருந்து பருதிக்குள்ள நீளம் தான் ஆறை. இங்கே ஆறைகள் எல்லா இடத்துலையும் சமன் ஆறை. இவர் 14 தான், இங்க ஒரு ஆறை இருந்தா அதுவும் 14 தான் இருக்கு. சரியா? விட்டம் என்று சொல்றது, சரியா, விட்டம் என்று சொல்றது இந்த வட்டத்தை ரெண்டா பிரிக்கிற சமச்சீர விட்டம். அவர் ஆறையில 2 மடங்காக இருப்பார்.
ஆறைய போல 2 மடங்கா இருப்ப. சரியா? இதுவும் 14, இதுவும் 14. அப்ப விட்டம் எவ்வளவா இருக்கும் இல்லையா? இந்த வட்டத்துல விட்டம் எவ்வளவா இருக்கும்? 28. அப்ப இனி கேள்வியை குழப்பி தரலாம். சரியா? உங்களுக்கு இப்படி தந்துட்டாங்களா? இப்ப ஆறை தரல. ஆறை தரல விட்டம். விட்டத்துக்கு டி என்ற குறியில பாக்கலாம் டயமீட்டர். விட்டம் 28 சென்டிமீட்டர். விட்டம் 28 சென்டிமீட்டர். அப்ப ஆறை எவ்வளவா இருக்கும்? அப்ப ஆறை எவ்வளவா இருக்கும்? 14. அதற்கு கொடுத்து மைக்க மறக்காம மீட் பண்ணிவிடுங்க. காய்ச்சி போட்டு திரும்பவும் மீட் பண்ணிடுங்க. அதுக்குள்ள மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சரியா? அப்போ விட்டம் தரப்பட்டிருக்கு 28 வச்சுக்கொள்வோம். சரியா? இந்த கேள்வியில 6 14 விட்டம் 28 தானே. ஓகே. இனி சுற்றளவு காணுமா? சுற்றளவு காணும் ஈஸி. 2க்கு பதிலா 2 போடுறது ஈஸி. அங்கால கேள்விகள் பைக்கு பதிலா என்னத்தை போடணும்? பைக்கு பதிலா என்னத்தை போடணும்? 22 × 7. 7 போடணும். ஆறைக்கு பதிலா என்ன போடணும்? ஆறைக்கு பதிலா ஆறை எவ்வளவு வந்திருக்கு? 28. எவ்வளவு ஆறை? 14 சார். 14. என்ன 14? வெரி குட். ஓகே. இப்ப மத்தாக்களும் காய்க்கிறாங்க. வருணிஷாட குரல் எல்லாம் கேட்குது. சுமையாட குரல் கேட்குது. ஓகே ஓகே. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி படிக்க முடியுது. ஓகே. சரி, அப்ப வெட்டுவோமா? வெட்டுவோம். என்னென்னத்தை வெட்டலாம் இதுல? என்னென்னத்தை வெட்டலாம்? இதுல என்ன வெட்டலாம்? 14 மேலே வெட்டலாம். என்ன 14 மேலையும் வெட்டலாம். 7ஆல 7 வெட்டினா 7ஆல 7 வெட்டினா ஒரு முறை. அங்கால 7ஆல 14 வெட்டினா 7 2 14. 7 2 14 இல்லையா? 2ஐயும் 22ஐயும் வெட்டலாம். என்ன அப்படியா? 2ஆல 22 வெட்டலாமா? இப்பதானே சொன்னேன் நான். வெட்டக்கூடாது. நேர நேரம் வெட்டக்கூடாது. நேர நேரம் வெட்ட முடியாது. கீழையும் மேலையும் தான் வெட்டலாம். அப்ப இனி என்ன செய்யும்? அவ்வளவுதையும் இருக்கு. மிச்சம் என்ன இருக்கு? 2 22. இங்க இப்ப 14 இல்லை. அதை வெட்டிட்டேன். 2ஆ மாத்திட்டேன். கீழே ஒன்றுமே இல்லை. கீழே ஒன்று தானே இருக்கு. சரி, கீழே ஒன்று தானே இருக்கு. அப்போ ஒன்றுன்னா போட தேவை. சரியா? சரி 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 சரி. சரியாமலே அப்ப 2 தர 22 44. 44 திரும்ப 2ஆல கிடைக்குன்னா 88 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேவா? பாருங்க 2πr பரிதி. பரிதி என்றா வேற என்ன நினைக்கிறேன். இல்லை, பரிதியும் சுற்றளவும் ஒன்றுதான். வட்டத்தில சுற்றளவு வட்டத்தில சுற்றளவுக்கும் வட்டத்தில பரிதி ரெண்டும் ஒன்றுதான். 2πr தான் சமன்பாடு. 2க்கு பதிலாக 2 போடுவோம். 5க்கு பதிலாக 22 போடுவோம். 6க்கு பதிலாக 6ஐ தந்திருந்தா 6ஐ அப்படியே ஒன்று போடுவோம். அல்ல விட்டம் தந்திருந்தா விட்டத்தில அரைவாசி. விட்டத்தில அரைவாசி தான் 6. இது என்ன செய்வோம்? வெட்டினா விட வரும். ஓகேவா? ஓகே தானே? அடுத்த கேள்வி போமா? சாரி, அடுத்த கேள்வி பைதகரஸ் தேற்றம். அடுத்த கேள்வி பைதகரஸ் தேற்றம்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அதை படிச்சிருப்பீங்க. சரியா? பைதகரஸ் தேற்றத்தை பார்ப்போம். பைதகரஸ் தேற்றத்துல கேள்விகள் வந்திருக்கிறார். ஓகேவா? படத்தை போடுவோமா? படத்தை போடுவோம். முக்கோணம், செங்கோண முக்கோணத்துல மட்டும்தான் பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்கணும். செங்கோண முக்கோணம் ஒன்றால் பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்கலாம். ஏபிசி என்ற ஒரு முக்கோணம் இருக்கா? இந்த கோணம் செங்கோணம் தரப்பட்டிருக்கு. இந்த பகுதியின் நீளம் தெரியாது எக்ஸாம். இந்த பகுதியின் நீளம் 12 சென்டிமீட்டர். இவர் 13 சென்டிமீட்டர். இப்ப நாங்க இந்த எக்ஸிர நீளத்தை காணணும். எக்ஸிர நீளத்தை காணணும். செங்கோண முக்கோணம் ஏபிசியில ஏபி வந்து 12, பிசி வந்து 13, ஏசி வந்து எக்ஸ். இந்த எக்ஸிர நீளத்தை தான் காணணும். அப்ப பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? பைதகரஸ் தேற்றம் பாவிக்கக்குள்ள இப்படி எழுதுங்க. அப்படி எழுதினாதான் நீட்டா இருக்கு. முக்கோணி ஏபிசியில் முக்கோணி ஏபிசியில்
பைதகரஸ் தேற்றப்படி எந்த முக்கோணத்துல பாவிக்க போறோம், என்ன தேற்றத்தை பாவிக்க போறோம்ன்றத டீட்டெயிலா எழுதுனீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா இருக்கும். உங்களை விடைய அழகாக்குறது அந்த பச்சை கலர் பேனை, மஞ்சள் கலர் பேனை, கருப்பு நீலம் மாத்தி மாத்தி எழுதுற, ஹைலைட் போடுற, வண்ணத்தை குச்சி ஸ்டிக்கரை கொப்பிக்கு முன்னு கொட்டுற, அதுகள் விடைய அழகுபடுத்தாது கணிதத்துல. இவங்கதான் விடைய அழகுபடுத்தும். இன்னும் தெளிவா இருக்கு. திருத்திரவர் இந்த பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாரா, இப்படிதான் அந்த நீட்டாடி இருக்காங்க ஏபிசியில, முக்கோணி ஏபிசியில பைதகரஸ் சேர்ந்த பாவிக்க போறோம் என்றதை டீட்டெயிலா எழுதிக்கூடாது. ஓகேவா? இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்ல பிள்ளைகள். இது இந்த விடைய இன்னும் கொஞ்சம் அழகப்படும். ஓகே, அப்ப ஏபிசியில பைதகரஸ் என்ன சொல்றது? செம்பக்கம். இதுல ஏபி செம்பக்கமா, ஏசி செம்பக்கமா, பிசி செம்பக்கமா? இந்த மூணு பக்கத்துல யாரு செம்பக்கம்? செம்பக்கம் யாரு? செம்பக்கம் இந்த செங்கோணம் இருக்காருல, அந்த செங்கோணம், இந்த செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம். இந்த பக்கமும் சேர்ந்துதான் இந்த செங்கோணத்தை உருவார். என்ன, இந்த ஏபி என்ற பக்கமும் ஏசி என்ற பக்கமும் சேர்ந்து ஒன்று கொண்டு செங்குத்தாக இடைவெட்டுவதன் மூலமா இந்த செங்கோணத்தை உருவார். அப்ப ரெண்டு உருவாக்குற பக்கங்களை தவிர செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கு பாருங்க, அவன் தான் செம்பக்கம். அப்ப இந்த படத்துல யாரு செம்பக்கம்? யாரோ வெரி குட் நோட்டிஸ்டிகா வெற்றியா அப்போ சொல்லலாம், மீட் பண்ணி கன்வே பண்ணி சொல்லலாம். அதாவது மெசேஜ்ல போறோம்னா போடும், உங்களோட விருப்பமா ஏதாவது முறையில என்னோட கவலை கொண்டே இருக்கு. உத்தரவுல என்ன அவ பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? செம்பக்கத்தின் வர்க்கம், சரியா, செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கு. அப்ப செம்பக்கத்துல வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்கள் ஏபியில வர்க்கம் சக ஏசியில வர்க்கம், சக ஏசியில வர்க்கம் சமனாக இருக்கும். ஓகேவா? செம்பக்கத்துல வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்களோட வர்க்கங்களுக்கு கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஓகேவா? இனி போடுவோம், பார்த்தத போறோம். பிசி எவ்வளவு தெரியும்? பிசி எவ்வளவு தந்திருக்காங்க? பிசி 13 தந்திருக்காங்க. ஆனா பிசி வர்க்கம் இல்ல, அப்ப 13 வர்க்கம் வந்து போடும். அங்கால என்ன தந்திருக்காங்க? ஏபி, ஏபி 12 தந்திருக்கு. அப்ப ஏபிக்கு பதிலாக 12 போடலாம். ஏபிக்கு பதிலாக 12 போடலாம். ஏபி வர்க்கம், ஏபி வர்க்கம், சரியா? அங்கால என்ன? சக ஏசி, சக ஏசி, ஏசி வர்க்கம். அப்ப ஏசி எவ்வளவு? ஏசி எவ்வளவு தந்திருக்கு? ஏசி தரல, எக்ஸ் என்ன தந்திருக்கு? அப்ப எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம். இதை ரெண்டு முறையில செய்யலாம் இல்லையா? இந்த கேள்விக்கு விடைய ரெண்டு முறையில செய்யலாம். சரியா? ஒண்ணு 13 வர்க்கத்தை கண்டு விடைய போகுது, 12 வர்க்கத்தை கண்டு விடைய போறது. இங்கால கழிச்சு விடைய காணலாம். சரியா? மற்ற ஒரு முறை இருக்கு, ஏ வர்க்கம் பி வர்க்கம், அதை நம்ம காரணிப்படுத்தி செய்யலாம். சரியா? நம்ம உங்களுக்கு நான் வர்க்கப்படுத்தி படிக்கிறதே சொல்லித்தரேன். சரியா? ஓகே, சரி. இப்ப பாருங்க, 13 வர்க்கம் இஞ்சால இருக்கு. முதல்ல அப்படி செய்வோம். 13 வர்க்கம் எவ்வளவு பிள்ளை? 13 தர 13. எல்லாருக்கும் 13 பாடு தெரியுமா? 13 தர 13 எத்தனை? 13 தர 13 எத்தனை? 169 சார். 169. சரியா? 12 தர 12 எத்தனை? 144. இதெல்லாம் நிறைவர்க்கங்கள். இதெல்லாம் நிறைவர்க்கங்கள். இதெல்லாம் 13 பயன்பாடு தெரிஞ்சிருக்கும் எந்த அவசியம் இல்லை பிள்ளைகள். 13 தர 13 169 தெரிஞ்சிருக்கும். சரி, அது மாதிரி 14 தர 14 196, 15 தர 15 225, இந்த மாதிரி நிறைவர்க்க எண்கள் கொஞ்சம் குயிக்கா சொல்ற மாதிரி இருக்கும். 625 எப்ப வரும்? 25 25 பெருக்கினா 625 வரும். 400 எப்ப வரும்? 20 20 பெருக்கினா 400 வரும். அந்த மாதிரி நிறைவர்க்க எண்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? தகை எக்ஸ் வர்க்கம் 144. 144 மற்ற பக்கம் வந்தா என்ன செய்வார்? 144 மற்ற பக்கம் வந்தா என்ன செய்வார்? நீங்க கூட்டு போடுறவர் 169.
144 கழிப்படும். கழிப்படுமா? கழிப்பட்டா என்ன விட வரும்? கழிப்பட்டா என்ன விட வரும்? கழிப்பட்டா என்ன விட வரும்? 25 என்று வரும். 25 என்று வரும். எக்ஸ் வர்க்கம் சமன் 25. எக்ஸ் வர்க்கம் சமன் 25. அப்ப வர்க்கத்தை இல்லாம போனா சரியா? நீ பாருங்க, எக்ஸ் வர்க்கம் 25 வந்து எக்ஸ் வர்க்கம் சமன் 25. சரியா? வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னா நம்ம ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் காணணும். ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் காணணும். ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் காணணும். ஓகேவா? அப்ப இந்த வர்க்கமும் வர்க்க மூலமும் வெட்டுப்பட்டும். ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் பிளஸ் அல்லது மைனஸ் என்று போடணும். சரியா? அதில் நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம், 10ஆம் ஆண்டுல படிப்போம். பிளஸ் அல்லது மைனஸ் என்று போடணும். ஆனா இங்க நீளங்கள் தொடர்பான கேள்வின்னு சொன்னா அது பிளஸ்ல தான் இருக்கும். சரியா? நீளங்கள் எப்பவுமே மறைபெருமானமா இருக்காது. உதாரணத்துக்கு கூட அடிமட்டத்தை பார்த்துருக்கீங்க தானே? அதுல -10 சென்டிமீட்டர் அளக்க முடியுமா? அளக்க முடியுமா? ஒரு -10 சென்டிமீட்டர் என்று சொல்லி உலகத்துல ஒரு நீளம் இருக்கா? அது ஒரு கற்பனை. நீளங்கள் எப்பவுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். உதாரணத்துக்கு தனுஷியன் உயரம் -160 சென்டிமீட்டர் என்று சொல்லலாமா? தனுஷியன் மறை 160 சென்டிமீட்டரா நீங்க? இல்லதானே? அப்ப நீளங்கள் பிளஸ்ல தான் இருக்கும். அதனால நாங்க இதுல பிளஸ்லயே போடுறோமா? இதெல்லாம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த வருஷம் படிப்போம். சரியா? அப்ப எக்ஸாம் வர்க்கமூலம் 25க்கு விட என்ன? வர்க்கமூலம் 25க்கு விட என்ன? 5. வர்க்கமூலம் 25 கூட 5. என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 5 5ஆல பெருக்கினா 25 வரும். அப்ப வர்க்கமூலம் 25க்கு கூட 5. இதே 36 இருந்தா என்ன விட வந்திருக்க முடியாது? எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 36 இருந்தா என்ன வந்திருக்க முடியா? 36 பெருக்கி 6 36. சரியா? அப்ப 64 வந்திருந்தா என்ன வந்திருக்கும்? வர்க்கமூலம் 64 வந்திருந்தா என்னோட வந்திருக்கும்? 8. 8 2 64. வெரி குட். சரியா? ஓகே. சரி, ஓகே பிள்ளைகள், ஓகே, வெரி குட். அப்ப அடுத்த கேள்வி போமா? வயது சீட்டம் முடிஞ்சு இப்ப அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி வெளிப்படை உண்மையிலிருந்து ஒரு கேள்வி வந்து என்ன? வெளிப்படை உண்மையிலிருந்து ஒரு கேள்வி வந்து. சரியா? வெளிப்படை உண்மை 5 படித்தனீங்களா? 5 வெளிப்படை உண்மையை படித்தனீங்களா? அப்ப அதை பார்ப்போமா என்ன சொல்லியிருக்காங்கண்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? இப்படி ஒரு ஓடு போகுது, இங்க ஒரு கோணம் இருக்கு, இங்க ஒரு கோணம் இருக்கு, இங்க ஒரு கோணம் இருக்கு. இவர் பியாம், சரியா? இவர் ஏயாம், இது இயாம், இது டி, இது சி. சரியா? ஓகே. அதுல ஒரு தரம் ஒன்று தரப்பட்டிருக்கு, அதையும் கொண்டு போவோம். ஏபிஇ என்ற கோணமும் சிபிடி என்ற கோணமும் சமனம், ஒன்று கொண்டு சமனம். சரி, எங்களுக்கு கேள்வியில என்ன காட்டட்டான்? ஏபிடியும் ஏபிடி என்ற கோணமும் சிபிஇ என்ற கோணமும் சமன் என்று காட்டலாம். சிபிஇ என்ற கோணமும் சமன் என்று காட்டலாம். சரியா? ஓகே. அப்ப கேள்வி எழுதிட்டேன்னு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே, தெரியுதா? இதுல ஒரு படம் வந்து தரப்பட்டிருக்கு. இதுல நிறைய கோணங்கள் இருக்குன்னு. ஏபிஇ என்ற கோணம் இருக்கு, ஏபிடி என்ற கோணம் இருக்கு. சரியா? அதனால ஏபிடி அது மாதிரி சிபிடின்னு சொல்லி ஒவ்வொரு தனித்தனி கோணம் சேர்க்கலாம். நிறைய கோணங்கள் இருக்குல்ல. அதாவது சமன் தரவை புரிஞ்சுக்கணும். இப்படி படத்தை வச்சுக்கொண்டு கேள்வி வந்து முதல்ல தந்த தரவை படத்துல குறிக்கும். ஏபிஇயும் சிபிடியும் ஒன்று கொண்டு சமனம். அப்ப அதை குறிப்பவங்க முதல்ல ஏபிஇ எங்க இருக்கு? ஏபிஇ இவர் தானே ஏபி. இந்த கோணமும் சிபிடி சிபிடி இந்த கோணம், இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு சமமா? ஆனா எங்களுக்கு எதை கேட்கிறாங்க? ஏபிடியும், அதாவது இவ்வளவு 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 ஏபிடியும் சிபிஇயுமா?
சிபிஇயும் இவ்வளவும் சமன்ட்டு காட்டட்டா. சரியா? அப்ப உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்துருக்கும் பாருங்க. பொதுவா இருக்குல்ல இந்த கோணம் பாருங்க, பொதுவா இருக்கு, ரெண்டுலையும் க்ரோஸ் ஆகுது. இவரும் இந்த கோணமும் இந்த கோணமும் ஆல்ரெடி சமன்ட்டு தந்துட்டான். சரியா? அதோட பாருங்க இந்த பொதுவா இருக்குது, இவரும் வெட்டிட்டு போகுது, இவரும் வெட்டிட்டு போகுது. அப்போ பொதுவான கோணத்தை இந்த சமனான கோணத்தை கூட்டினா அந்த ரெண்டு சமன்ட்டு காட்டலாம். சரியா? அப்ப வெளிப்படை உண்மையில படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே சமமான கணியங்களோட ஒரே கணியத்தை கூட்டும் போது பெறப்படும் கணியங்களும் சமனாக இருக்கும். சரியா? ஞாபகப்படுத்துறோம். உதாரணத்துக்கு ஏயும் பியும் ஏற்கனவே சமன் என்று தரப்படும் போது ஏயோட நான் சிய கூட்டினா, அதே மாதிரி பியோடையும் நான் சிய கூட்டினா, அப்பவும் இவங்க ரெண்டு பேரும் என்னவா இருக்கும்? ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். இப்ப வருணிஷாட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு. சரியா? கவிஷிகாட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சமனாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பணம் சமனாக இருக்கும். நான் இப்ப வருணிஷாவுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்குறேன். அது மாதிரி கவிஷிகாவுக்கும் ஒரு 20 ரூபா கொடுக்குறேன். இப்ப அவங்களோட ரெண்டு பேர்ட்ட பணம் சமனா இருக்குமா? இப்ப வருணிஷா கவிஷிகா ரெண்டு சமனா இருக்குமா? இப்ப சமனா இருக்குமே. இப்போ 70 ரூபாயாயிரும். இப்ப இங்கேயும் 70 ரூபாயிரும். அப்புறம் ரெண்டு சமம். அதான் வெளிப்படை உண்மைகள் ஒன்று. ஒன்றா ரெண்டா? ரெண்டு என்ன? அப்ப அது நம்பர் எல்லாம் போட தேவையில்லை. வெளிப்படை உண்மைகள் என்று போட்டாலே போடணும். சரியா? வெளிப்படை உண்மைகள் நம்பர் அங்கால எல்லாம் போட மாட்டேன். 10, 11ஆம் ஆண்டுல வெளிப்படை உண்மைன்னு மட்டும்தான் எழுதுவோம். 1, 2, 3, 4, 5 போட மாட்டேன். சரியா? உங்களுக்கு வெளிப்படை உண்மை, வெளிப்படையான உண்மை என்று தெரிஞ்சா போதும். சரியா? இப்ப நாங்க 9ஆம் ஆண்டுக்கு மட்டும் நம்ம போட்டு கொடுக்கும் வெளிப்படை உண்மை ஒன்றுதானே இது. சரியா? ஓகே. அப்ப எப்படி எழுதுவோம்? ஐடியா எடுத்துட்டேன். சரியா? அப்ப அதை எழுதுவோம். முதல்ல தந்த தடவை எழுதுவோம். முதல்ல தந்தது என்ன? ஏபி இயும் இவரும் சிபிடியும் சமன். சிபிடியும் சமன் ரெண்டு போடலாம். தரவு தந்திருக்கு தானே, தரவு தானே, அந்தபடியா தரவு என்று போடும். தந்திருக்கு தரவு போட்டுக்கணும். ஓகேவா? சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த நடுவுல பொதுவா இருக்கிறார், இவரை கூட்ட போறோம். இபிடி என்ன எழுதலாம், இல்ல டிபிஇ என்ன எழுதலாம். மேல இருந்து பார்க்கல இபிடி என்று எழுதுவோம். என்ன இபிடியை ரெண்டு பக்கம் கூட்ட போறோம். ஏபிஇசாக என்ன இபிடி சரியா? அதே மாதிரி சிபிடியோடையும் அதே இபிடியை கூட்டப்படும். அதே இபிடியை கூட்டப்படும். அப்ப இங்க பாருங்க, ஏபிடியும் சிபிடியும் ஆல்ரெடி சமம். அதோட பொதுவான ஒரு கணியத்தை ரெண்டு பக்கம் ஒரே கணியத்தை கூட்டப்படும். அப்பவும் இந்த ரெண்டு ஒன்று கொண்டு சமன். இங்கதான் நீங்க காரணம் போடணும். வெளிப்படை உண்மை காரணம் போடுவோம். வெளிப்படை உண்மை ஒன்று என்ன, வெளிப்படை உண்மை ரெண்டு என்ன, வெளிப்படை உண்மை ரெண்டு ரெண்டு போடுவோம். வெளிப்படை உண்மை ரெண்டின் படி இந்த ரெண்டும் சமம். இப்ப சொல்லுங்க, ஏபிஇயும் இபிடியும் கூட்டினா எந்த பெரிய கோணம் பெறும்? இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா எந்த கோணம் பெறும்? எந்த கோணம் பெறும்? இந்த ரெண்டையும் கூட்டினா ஏபிடி வரும். என்ன ஏபிடி, இந்த ரெண்டையும் கூட்டு போட்டா ஏபிடி என்று வரும். அப்ப இந்த ரெண்டுக்கும் பதிலா ஏபிடி என்று போடலாம். சமன் அங்கால இவரோட சிபிடியோட இபிடியை கூட்டினா இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? இபி சிபி சிபி என்ன இபிசி சொல்லலாம் போல. ஆனா கேள்வியில எப்படி பாவிச்சிருக்காங்களோ அப்படி பாவிப்பான். குழப்பம் வரக்கூடாது. இந்த கோணத்துக்கு ரெண்டு பேர், ஒரு கோணத்துக்கு எப்பவுமே ரெண்டு பேர் இருக்கும். பி இந்த நடுவுல இருக்கிற எழுத சரியாடினா போதும், முன்னுக்கும் பின்னுக்கும் மாத்தி எழுதலாம். இந்த கோணத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, இபிசி என்னும் சொல்லலாம். இந்த கோணத்தை சிபிஇ சொல்லலாம். நடுவுல இருக்கிற எழுத்தை மாறாம பேணி கொண்டு முன்னுக்கு இருக்கிற எண்ணம் மாத்தி எழுதலாம். ஆனா கேள்வியில எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படி பாருங்க. ஆக இந்த ரெண்டையும் கூட்டினா வாரது
இபிசி இந்த ரெண்டையும் கூட்டினா வாரது இபிசி சிபி. அவ்வளவுதான் முடிஞ்சு படியாது. ஓகேவா? சரியா? அப்படி வெளிப்படை உண்மைகளும் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாம் தவணை எக்ஸாம். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி போமா? என்ன சம்பந்தமே இல்லாம ஒன்று இருக்கு தேவையில்லைன்னு. சம்பந்தமே இல்லாம ஒரு சமன்பாடு இருக்கு, அது மாறி ஃப்ரெண்ட் ஆகிட்டு. அதாவது அந்த 80வது 19வது கேள்வியில வர சமன்பாடு 18வது கேள்வியில வந்திருக்கு. ஓகேவா? சரி, அது செய்வோம். ஓகே, சரி. அப்ப பாருங்க, முக்கோணி ஒன்றின் 3 அகக்கோணங்களின் விகிதம். முக்கோணியின் கோணங்கள் என்ற ஒரு பாடத்துல படிச்சிருக்கீங்க. இந்த பாடம் முக்கோணியின் கோணங்கள் அகக்கோண தேற்றம் 180, புறக்கோண தேற்றம் புறக்கோணம் 360, புறக்கோணம் சமனாக கோணங்களின் கூட்டுத்தொகை என்று சொல்லி 3 தேற்றம் உங்களுக்கு வடிவா சொல்லி தந்திருப்பாங்க. சரியா? அப்போ 18வது கேள்வி என்ன சொல்லுது? 18வது கேள்வி, ஒரு முக்கோணி ஒன்றின் 3 அகக்கோணங்களின் மீதான் ஒன்றுக்கு 3க்கு 5. ஒன்றுக்கு 3க்கு 5. ஒன்றுக்கு 3க்கு 5. இதுல மிகப்பெரிய கோணத்தில பெருமானம் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய கோணத்தில பெருமானம் கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு 3க்கு 5 இருந்திருக்காங்க. ஒன்றுக்கு 3க்கு 5. சரியா? நாங்க இந்த விகிதத்தை மாத்திரம் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு தெரியாதானே ஒவ்வொரு கோணத்தில பெருமானமும். அப்ப நம்ம எக்ஸ்டெண்ட் எடுப்போம். சரியா? ஒரு பங்கு எக்ஸ்டெண்ட் எடுப்போம். ஒரு பங்கு அப்ப ஒரு எக்ஸ்டெண்ட் சொன்னா ஒரு பங்கு ஒரு எக்ஸ்டெண்டா 3 பங்கு எத்தனையா இருக்கும்? ஒரு பங்கு ஒரு எக்ஸ்டெண்ட். அப்ப 5 பங்கு எத்தனையா இருக்கும்? 5 பங்கு எத்தனையா இருக்கும்? 5 பங்கு 5x இருக்கு. சரியா? நம்ம குறிப்போம், சும்மா முக்கோணத்துல குறிப்போம். சரியா? இது ஒரு எக்ஸ், இவர் 5x, இவர் 3x. நம்ம ஒரு படத்தை ரஃபாக்கி குறிக்கலாம். சரியா? முக்கோணங்களின் அகக்கோணங்களை குறிச்சு கொண்டு. அப்ப உங்களுக்கு தெரியும் முக்கோணங்களின் அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு பிள்ளைகள்? 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? 180 பாகை. வெரி குட். 180 வரணும். சரியா? 180 வரணும். காரணம் முக்கோணியின் அக கோண கூட்டுத்தொகை 180. காரணம் முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை 180. ஓகேவா? சரியா? அப்ப எக்ஸையும் 3x கூட்டினா 4x. ஏன்னா இது ஒரு எக்ஸ் தான் இருக்கு, ஒன்றுமே இல்லாத ஒரு எக்ஸ் மாதிரி யோசிப்போம். ஒரு எக்ஸ் 3x மொத்தம் 4x. 4x 5x எத்தனை எக்ஸ் மொத்தம்? எத்தனை எக்ஸ்? 9. 180. அப்ப 2 முறை சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. இந்த 9 இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யணும்? 2 பக்கமும் என்ன செய்யணும்? சமன்பாட்டுக்கு 2 பக்கம் என்ன செய்யணும்? 9ஆல பிரிக்கணும் சார். 9ஆல பிரிச்சு வைப்போம். 2 பக்கம் 9ஆல பிரிச்சு வைப்போம். அப்ப வெட்டுவோம். என்ன வெட்டுவோம்? 9ஆல 9 வரணும் ஒரு முறை, 9ஆல 2 வரணும் ஒரு முறை. 9 9 பட்டு இங்க எக்ஸ் மட்டும் இங்க கூட. இனி என்ன செய்யலாம்? 9ஆல வெட்டலாம். 18 18க்குள்ள 2 முறை. அப்ப 180க்குள்ள எத்தனை முறையா இருக்கும்? 18க்குள்ள 2 முறை என்றா அங்கால ஒரு சைவர் இருக்குல்ல. அப்ப 180க்குள்ள எத்தனை முறையா இருக்கும்? 20 முறை. அவ்வளவுதான், 20 முறையா இருக்கும். ஆகவே எக்ஸமன் 20. ஆனா அது கேள்வி இல்லை. எக்ஸமன் 20 கேள்வி இல்லை. பெரிய கோணத்தை காணலாம். ஆறு பெரிய கோணம். ஒரு எக்ஸா, 3 எக்ஸா, 5 எக்ஸா? 5x. தான் பெரிய கோணம். அப்ப ஒரு எக்ஸ் 20 5x காண்றதுக்கு என்ன செய்யணும்? 5x காண என்ன செய்யணும்? 20ஆல பெருக்கணும். வெரி குட், இருக்கணும். ஆகவே பெரிய கோணம் என்ன? ஆகவே பெரிய கோணம் தான் கேள்வி. ஆகவே பெரிய கோணம் சமன் 5 வரை 20. 5 வரை 20 100 பாகை வரும். இல்லைங்கண்ணா? ஓகே தானே? சின்ன கேள்வி என்ன, ஈஸி கேள்வி ஒன்று இருந்திருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி எழுவாய் மாற்றத்தில் போமா? 19வது கேள்வி.
எழுவாய் மாற்றம் கொண்டு இப்போ 19வது எழுதுவோம். எழுவாய் மாற்றம் 19வது என்ன சொல்லியிருக்கு? ஒரு சமன்பாடுன்னு தரப்படுது. 19வது ஒரு சமன்பாடுன்னு தரப்பட்டிருக்கு. என்ன சமன்பாடு? சி சமன் ஐந்தின் கீழ் 9 அடைப்புக்குள்ள எஃப்ல இருந்து 32 கழிக்கட்டாம். எஃப்ல இருந்து 32 கழிக்கட்டாம். சரியா? சயின்ஸ்ல இருக்கிற சமன்பாடுகளே பரனைட் வெப்பநிலை பரனைட் இது எஃப் சமன் பரனைட் செல்சியஸ் மாதிரி சமன்பாடு தான் இருக்கு. சரியா? சயின்ஸ்ல நீங்க 11ஆம் ஆண்டு எல்லாம் படிப்பீங்க இந்த சமன்பாடு. ஓகேவா? சரி, அது எங்களுக்கு தேவை. இப்ப எங்களுக்கு என்ன தேவை? நம்ம கணிதம் தானே படிக்கிறாங்க. அப்ப இந்த சியும் இருக்கு, எஃப்பும் இருக்கு. எஃப் வந்து 95. எஃப் வந்து 95. 95 பரனைட். சரியா? அப்ப சீர பெருமானத்தை காண்றோம். செல்சியஸ்ல காண்போம். செல்சியஸ்ல. சரியா? அப்ப எஃப் சமன் 95 கொண்டு போய் இந்த சமன்பாடுல போட்டா சரி. சரி, எழுவாய் மாற்றம் செய்ய சொல்லி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்கள. பிரதியீடு செய்து சீர பெருமானத்தை காணட்டாம். அப்ப எஃப்க்கு பதில் என்னத்தை கொண்டே போட போறோம் இந்த சமன்பாட்டுல? எஃப்க்கு பதில் என்னத்தை போட போறோம்? 95 கொண்டே போடுவோமா? 95 கொண்டே போடுவோமே. அப்படி 5 × 9 இனி எஃப்க்கு பதிலாக 95 போடலாம். எஃப்க்கு பதிலாக 95 போட்டா 95ல இருந்து 32 போனா எத்தனை? 95ல இருந்து 32 போனா எத்தனை? அது பட்டா எத்தனை உண்டு? 63. 63. 63. சரி, 63. ஓகே. இனி 63 வெட்டலாமா 9ஆல? எத்தனை 9 63? எத்தனை முறை இருக்குது? 9க்குள்ள எத்தனை 63 இருக்கு? 9 எத்தனை? 9ஆல 9 இருந்தா 7 முறை சார். 7 முறை. 9 63. அப்ப 5 தர 7. 7 எத்தனை? 5 தர 7 35. ஆகவே சீசனம் 35 விளங்கினதா? சீசமன் 35. ஓகேவா? சரியா? அடுத்த கடிக்கு போமா? இருகுறாக்கி. சரியா? அப்ப அடிப்படை அமைப்புகள், அடிப்படை ஒழுக்குகள் என்ன? அடிப்படை ஒழுக்குகள் என்று சொல்லி 4 ஒழுக்குகள் படிச்சிருக்கீங்க. அடிப்படை ஒழுக்குகள் சொல்லி ஒரு பாடம் படிச்சிருக்கீங்க. வட்டவாரி எல்லாம் வச்சு தோராயம் என்ன அதை பயன்படுத்தி செஞ்சிருப்பீங்கல்ல. ஞாபகம் இருக்கா? 15ஆம் பாடமா 15ஆம் பாடமா 9ஆம் ஆண்டுல அடிப்படை ஒழுக்குகள் அமைப்புகள். அதுல நீங்க பெறப்பட்டுள்ள ஒரு ஏபிசியின் இருகுறாக்கி கோண இருகுறாக்கியே கிரட்டாம். கோண இருகுறாக்கியே கிரட்டாம். அப்போ உங்களுக்கு இப்படி டிரெக்டா கோண இருகுறாக்கியக்கு வரைங்கன்னு சொல்லி ஈஸியா தந்திருக்காங்க. சரியா? அப்படி தராம வேற மாதிரி கேட்கலாம்ல. வேற மாதிரி. சரியா? 2 நேர்கோடுகள் இருந்து ஒன்றை ஒன்று இடைவட்டம் 2 நேர்கோடுகளில் இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுங்கை வரைக என்று சொல்லி கேட்டா என்ன கேட்கிறீங்க? ஒன்றை ஒன்று இடைவட்டும் 2 நேர்கோடுகளில் இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுங்கை வரைக என்று கேட்டா கோண இருகுறாக்கி கூறணும் முடியாது. கோண இருகுறாக்கி அதை மாத்தி கேட்கலாம். இன்னும் வடிவாக இருக்கலாம். ஏபி கமா பிசி ஆகிய 2 மதில்கள். ஏன்னா 2 மதில்கள் அல்லது 2 வீதிகள் 2 ரோட் ஏதாவது சம்பந்தப்படுத்தி 2 மதில்கள்ல இருந்து சம தூரத்துல ஏன்னா சம தூரத்துல அசைகிற ஒரு புள்ளின்னு இருக்கு. அல்லது ஒரு சம தூரத்துல நாங்க ஒரு ஒரு தண்ணி நீர் திருகக்கூடிய ஒன்றை பொருத்த போறோம். அப்ப பொருத்தக்கூடிய இடங்கள் என்று சொல்லி கேட்கலாம். அப்ப உங்களுக்கு விளங்கும் ஏபியையும் பிசியையும் சொல்லியிருக்காங்கன்னா 2 கோடை பத்தி காய்ச்சிருக்காங்க. 2 கோட்டுல இருந்து சம தூரத்துல சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம கோண இருவராக்கிறோம். நம்ம தான் அடிப்படை அமைப்புகள். முதலாவது வந்து என்ன? ஒரு புள்ளியில இருந்து
ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறாத தூரத்துல அசையும் ஒழுக்கை வரைகன்னு சொன்னா என்ன பெறுவீங்க? ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்துல அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைகண்டா என்ன பெறுவீங்க? மறந்து போச்சா? சரி, நான் கொஞ்சம் குயிக்கா ஞாபகப்படுத்துறேன். ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மா சம மாறா தூரமா சமதூரம் மாறா தூரம் தூரம் மாறாம இருக்கிற ஒழுக்கன்னு சொன்னா அது வட்டம். அப்ப இதை கேள்வியில எப்படி கேட்கலாம்? இப்படி கேட்காம பி எனும் புள்ளியிலிருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியினுக்கு வரைக என்று சொல்லி உதாரணத்துல கேட்கலாம். அப்ப உங்களுக்கு விளங்கிடும் கேள்வியை பார்த்தோம்னே பி என்ற ஒரு புள்ளி என்று சொல்றாங்க. அப்ப ஒரு புள்ளி 3 சென்டிமீட்டர் தூரத்துல அசைதா அப்ப மாறா தூரம் 3 சென்டிமீட்டர்னா மாறாது தானே. ஏன்னா ஒரு புள்ளி மாறா தூரம் வட்டம். வட்டம் இருக்கும். அடுத்தது ரெண்டு நிலைத்த புள்ளி. ரெண்டு நிலைத்த புள்ளி ஏ காமா பி. ரெண்டு நிலைத்த புள்ளியிலிருந்து சம தூரத்துல அசைற புள்ளினோடுக்கு வரைகின்ற என்ன கீறுவீங்க? மறந்து போயிட்டா? செங்குத்தி இருசமபுறாக்கி கீறணும். செங்குத்தி இருசமுறாக்கி கீறணும். அப்ப இவரை எப்படி கேள்வியில கேட்கலாம்? ஏ கமா பி ஆகிய புள்ளிகளிலிருந்து ஆகிய புள்ளிகளிலிருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியினோடுக்கே வரைக என்றுதான் கேள்வியில கேட்பாங்க. இப்படி ஈஸியா கோண இருசமுறாக்கிய வரைங்கோ செங்குத்தி இருசமுறாக்கிய வரைங்கோ டிரெக்டா கேட்டா ஈஸியா போயிருமில்ல. அப்ப அதை மறைமுகமாக இருக்கணும். ஏ கமா பி. அப்ப உங்களுக்கு விளங்கும். ஏ கமா பி என்று காய்ச்சிட்டாங்க. அப்ப ரெண்டு புள்ளியை பத்தி காய்க்கிறாங்க. அப்ப ரெண்டு புள்ளி சமதூரம் என்று சொன்னா என்னென்று படிச்சிருக்கிறோம்? செங்குத்திரு சமுறாகி கிரணம் என்று படிச்சிருக்கிறோம். அது மாதிரி படுத்ததா ஒரு கோடு. ஒரு கோட்டை பத்தி காய்க்கிறாங்க. ஒரு கோட்டை பத்தி காய்க்கிறாங்க. ஏபி என்ற கோட்டிலிருந்து ஏபி என்ற கோட்டிலிருந்து மாறாத தூரத்தில் அசையும் புள்ளியினோடுக்கே வரைக என்று சொன்ன என்ன கிரோணும்? சமாந்தரங்கிறோம். இவருக்கு சமாந்தரங்கிறோம். மேலேங்கிறலாம் கீழேங்கிறலாம். சமாந்தரங்கன்னா பாருங்க, இந்த தூரம் மாறாது, இந்த தூரம் மாறாது, இந்த தூரம் மாறாது, இந்த தூரம் மாறாது. மாறாத தூரத்துல அசைகிற புள்ளியோடுக்கு சமாந்திரமாக இருக்கு. அப்ப இதை எப்படி கேள்வியில கேட்பாங்க? பிக்யூ எனும் கோட்டிலிருந்து பிக்யூ எனும் கோட்டிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளி அல்லது பிக்யூ எனும் கோட்டிலிருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியினோடுக்கு வரைக என்று கேட்டா 3 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு சமாந்தர கோடு மேலேங்கிறலாம் கீழேங்கிறலாம். அப்ப PQ எனும் கோட்டிலிருந்து ஏபி எனும் கோட்டிலிருந்து ஏ கமா பி என்று சொல்லி கேள்வியில போட்டாங்கன்னு சொன்னா ஏ கமா பி என்றது ரெண்டு புள்ளி. அப்ப ரெண்டு புள்ளி என்றா செங்குத்திர சமுராய்ன்றது ஞாபகம். அதுக்கு பல ஏ பி என்று போட்டாங்கண்டா ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். ஏ கமா பி என்று சொல்லி கேள்வியில தரப்பட்டிருக்குங்களா அது ரெண்டு புள்ளி தான். ஏபி என்று சொல்லி தந்துட்டாங்கடா கமா போடாம அது ஒரு கோடு. அப்போ ஒரு கோட்டில இருந்து மாறா தூரம்னா சமாந்தரம். ரெண்டு புள்ளியில இருந்து சமதூரம்னா செங்குத்திர சமுராய். ஒரு புள்ளியில இருந்து மாறா தூரம்னா வட்டம். கடைசி எண்ணத்துக்கு வரோம். ரெண்டு கோட்டில இருந்து சரியா ரெண்டு கோட்டில இருந்து சமதூரங்களில் அப்ப ரெண்டு கோடுகளிலிருந்து சம ஓகே ரெண்டு கோடுகளிலிருந்து ஒரு நிமிஷம். ஓகே பிள்ளைகள், அப்ப முடிச்சு விடுவோம். என்ன சொல்றோம்? ரெண்டு கோடுகளிலிருந்து என்று சொன்னா ஏபி கமா பிசி என்று சொல்லிட்டு வந்தா இங்க ரெண்டு கோட்டை பத்தி காய்க்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஞாபகம் ஒரு புள்ளியை பத்தி காய்க்கல, ரெண்டு புள்ளிகளை பத்தி காய்க்கல, ஒரு கோட்டை பத்தி காய்க்கல, இங்க ரெண்டு கோட்டை பத்தி காய்க்கிறாங்க. ரெண்டு கோட்ல இருந்து சமதூரம் உண்டா கோண இருசமுறாக்கி. கோண இருசமுறாக்கி எப்படி கீறணும்? 60 பாகை படிச்சிருப்பீங்க. 60 பாகை படிச்சிருப்பீங்க. 60 பாகை ரெண்டா பிரிச்சு 30 பாகை கீறிருப்பீங்க. எப்படி கீறினீங்க? ஏபிசி ஏபிசி என்ற இந்த கோணத்தை ரெண்டா பிரிக்க போறோம். முதல்ல வட்டவாரி கூரை இதுல வச்சு பியில வட்டவாரி கூரை வச்சு என்ன பென்சில இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்து ஒரு வில்ல கீறுவோம். விளங்குச்சா பிள்ளைகள்? வட்டவாரி கூர் பென்சில் ஒரு வில் ஒன்று வரையும். அதுக்கு பிறகு இந்த ரெண்டு இடத்தை வெட்டுறீங்க. இங்கேயும் ஒரு இடத்தை வெட்டுறார், இங்கேயும் ஒரு இடத்தை வெட்டுறார். இனி என்ன செய்யப்படுறோம்? இந்த வெட்டுப்பட்ட இந்த ரெண்டு புள்ளிகள் திரும்ப வட்டாரி கூரை இதுல வச்சு
சரியா? திரும்ப வட்டாரி குறியீட்டில வச்சு இனி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். வட்டவாரியையும் பென்சிலையும் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? இனி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இஞ்சி கீறி போட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம். கூரை இங்க வச்சு மேல ஒரு தடவை இல்ல கீழும். மேல வடிடமில்ல இனி அந்த தூரத்தை மாத்தக்கூடா. வட்டவாரி அப்புறம் நசிக்கிறது இல்ல. இங்க ஒரு தடவை வில்ல வெட்டிட்டு திரும்பவும் வட்டவாரி கூரை இங்க வச்சு பென்சிலை இங்க வச்சு இன்னொரு வில்ல கீறுவோம். சரியா? இந்த அளவை மாத்தக்கூடாது. இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல வெட்டுறோமோ அதே மாதிரி வெட்டுவோம். வட்டவாரியெல்லாம் டைட் பண்ணி வைக்கும். சில பேர்ல வட்டவாரி இப்படி பிடிச்சா டங்கண்டு ஒட்டிடும். டைட் இல்லாம இருக்குது. நட்டெல்லாம் தேடி வைக்கும் விஷயம். இனி என்ன செய்வோம்? இந்த புள்ளியையும் இணைப்போம். சரியா? என்னோடு அப்படி போயிடுச்சு. இணைச்சிங்கண்டா இந்த கோணம் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். இதுதான் கோண சமராகிக்கிறது. ஓகேவா பிள்ளைகள்? அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் அடிப்படை அமைப்புகள் நாளையும் எப்படி இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். விளங்காட்டி எனக்கு நீங்க மெசேஜ் போடலாம், பின்னண்டு நேரடியாக கேட்கலாம். ஓகே, அப்ப நாங்க பகுதி 1 இப்ப முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த வகுப்புல பகுதி 2 பத்தி படிப்போம். இப்ப நீங்க சந்தேகங்களை கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம்.